Hello everyone. English தவறில்லாம பேசுறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுல முக்கியமான விஷயம் do and does உடைய யூசேஜ். அத கரெக்ட்டா யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்துறலாம். do அப்படிங்கறத ஒரு வினைச்சொல்லா அதாவது ஆக்ஷன் வெர்பா நம்ம எடுத்தோம் அப்படினா அதோடைய அர்த்தம் செய்தல் அப்படினு வரும். ஆனா இந்த do வந்து helping verb அப்படினும் அது யூஸ் ஆகும். helping verb வரும்போது அதுக்குன்னு தனியா எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த do and does simple present tenseல நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். do and does முக்கியமா நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட்லயும் क्वेश्चनலயும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட் எடுத்தோம் அப்படினா எனக்கு காஃபி பிடிக்காது அப்படினு சொல்றதுக்கு I don't like coffee அப்படினு சொல்லுவோம். இந்த do வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படினா I, we, you, they. அதாவது நான், நாங்கள், நீ, நீங்கள், அவர்கள் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து do தான் சொல்றோம். I don't like coffee. We don't like coffee. You don't like coffee. They don't like coffee. So இப்படி சொல்லிடுவோம். இப்போ இதே இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் he, she, it அப்படின்ற அந்த நவுனுக்கு நமக்கு ப்ரோனவுனுக்கு வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் அப்படினா அப்ப வந்து does யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் he doesn't like coffee. அதாவது doesn't அப்படினா does not. He doesn't like coffee. She doesn't like coffee. It doesn't like coffee. it அப்படிங்கிறது முக்கியமா எங்க சொல்லுவோம் அப்படினா நம்மளுடைய அக்ரிணை நாய் பூனை அந்த மாதிரிலாம் சொல்லும்போது it சொல்லலாம். அதுக்கு he sheயும் சொல்லிக்கலாம் itடும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி he she it எல்லாம் வரும்போது நம்ம வந்து do யூஸ் பண்ணக்கூடாது does தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஆனால் சில பேர் பேசும்போது நம்ம கவனிச்சிருப்போம் she don't like coffee, he don't like coffee அப்படின்லாம் சொல்கிறாங்க பேசும்போது. ஆனால் அது சரி கிடையாது. அங்கே வந்து நம்ம does தான் யூஸ் பண்ணணும். இப்போ do and does கேள்வி கேட்குறதுக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே ரூல் தான். I, we, you, they அதுக்கெல்லாம் நம்ம do வச்சு கேள்வி கேட்கணும். he, she, itக்கு does வச்சு கேள்வி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you know her அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவர்களுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு do they know her அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இந்த விஷயம் தெரியுமா, எனக்கு அவளை தெரியுமா அப்படிலாம் நம்ம கேட்குறதுக்கு do I know her, எனக்கு தெரியுமா அவளை அப்படின்னு நம்ம சில நேரம் கேட்போம்ல, எனக்கு தெரியுமா அந்த விஷயத்த, எனக்கு அவளை தெரியுமா யாரை பற்றியாவது பேசும்போது அப்படிலாம் கேட்குறதுக்கு do I know her அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து do வச்சு கேட்குறதுக்கு. இதே தான் நம்ம வந்து வேறு வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா do you like coffee, do they like coffee அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ you, I, we, you, theyக்கு நம்ம do வச்சு கேள்வி கேட்குறோம். இப்போ இதே இது does எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சேம் ரூல் தான். he, she, it இதுக்கெல்லாம் வந்து does யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து அவனுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு does he know her அப்படின்னு கேட்குறோம். does he know her. இதில் முக்கியமான விஷயம் இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த do and does நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கேள்வியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சென்டென்ஸில் do does வந்திருக்கு அப்படின்னா அதாவது ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்கு அப்படின்னா இந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ வந்து do you liked அப்படின்னு ed ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. do you like மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ do you know அப்படி தான் கேட்க முடியும். do you knew அப்படி சொல்லிட்டு பாஸ்ட் ஃபார்மில் வேர்ப் வந்து மாறாது. ஸோ வேர்ப் வந்து எப்போவுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். do and does வரும்போது இதுவும் முக்கியமான விஷயம் கவனிச்சிக்க வேண்டியது. மித்தபடி இந்த do and does யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முக்கியமாக இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் ஜென்ரலான கேள்விகள் கேட்கும்போது பொதுவான கேள்வி உனக்கு விருப்பங்கள் பற்றி உனக்கு பிடிக்குமா, இது செய்வியா, நீ வந்து கார் ஓட்டுவியா, நீ வந்து காஃபி குடிப்பியா, உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா இந்த மாதிரி சாதாரணமான ஜென்ரலான பொதுவான கேள்விகள் கேட்குறதுக்கு தான் இந்த do and does வச்சு நம்ம வந்து கேள்விகள் கேட்குறோம். அதே மாதிரி அந்த பொதுவான விஷயங்களை சொல்கிறதுக்கு நெகட்டிவாக எனக்கு பிடிக்காது, எனக்கு நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாது இதெல்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம do and does வச்சு சொல்கிறோம். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது do வந்து I, we, you, they இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். does வந்து he, she, itக்கு யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்ம இந்த do and does வச்சு கொஞ்சம் எழுதி பார்க்குறோம். ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சோடனே டக்குன்னு வராது. ஏன்னா
நிறையா வந்து நம்ம ஏற்கனவே ஹீ டோன்ட் ஷீ டோன்ட் அப்படிலாம் சொல்லி பழகியிருந்தோன்னா டக்குன்னு வாயில் வராது. ஸோ அது பழகிறதுக்கு ஒரு 10 சென்டென்ஸ் வந்து நம்ம ஹீ ஷீ எல்லாம் வச்சு டஸ் வச்சு எழுதி பார்த்துட்டோம். எழுதும்போதே சொல்லி எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாயில் பழகிரும். ஹீ ஷீ எல்லாம் வந்ததுன்னா டஸ் வரும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எழுதி பழகி பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் பேசும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி டூ அண்ட் டஸ் வச்சு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கொஸ்டின் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் மித்தவங்க படிக்கும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.